பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசன புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆண்டவர் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவே என்று சொல்லுகிறார். அவர் இறங்குகிறவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தம்முடைய மிகுந்த கிருபை படி உங்களுக்கு இறங்கி, ஆமென் அப்பா சோதரம், அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நெருக்கம், இக்கட்டு, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார். இறங்கி உங்களுக்கு உதவி செய்வார். என்ன சூழ்நிலைக்குள்ள அடைபட்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. மிகுந்த கிருபையின்படி இறங்கி இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வல்லமை உள்ள கரை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றியோடுமை துடிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க அப்பா. உடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலைக்குள் ஆண்டவரே அடைபட்டு இருக்கிறார்கள், கர்த்தர் அதிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தரும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.